சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகனுடைய திருமணத்தை பற்றியதான பல விமர்சனங்களும், கேலிகளும், கிண்டல்களும் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு பக்கம் நம்ம வச்சிருவோம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா, தவறா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்யாமல், ஒரு தந்தை தன் மகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை அவர் செஞ்சிருக்கிறாருங்கிறதுல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் இருக்கு. அந்த எல்லா ஒரு தந்தைக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்திடணும், அவருக்கு ஒரு குடும்ப கட்டமைப்பை தான் சாகிறதுக்கு முன்பதாக அதை செய்துட்டு போகணுங்கிறதா ஒரு தந்தை தாயினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அவர் தன்னுடைய மகனுக்கு அவரை ஒரு வரன் பார்த்து திருமணத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய மகனுடைய இயலாமையை அவர் நன்கு அறிந்தவர். இயலாமையை அறிந்துதான் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு பெண்ணை திருமணம் அவர் செய்து வைத்திருக்கிறார். அவர் எந்த பெண்ணையும் அவர் ஏமாத்தல, எந்த பொண்ணையும் அவர் கட்டாயப்படுத்தல, எந்த பொண்ணையும் அவர் மிரட்டி தன் மகனுக்கு அவர் திருமணத்தை செய்து வைக்கவில்லை. அந்த பெண்ணுடைய முழு சம்மதம் பெற்றதுக்கு பிற்பாடு அவர் அந்த திருமணத்தை அவர் அவர்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். ஸோ இவர்களுடைய குடும்பம் வாழ்வதற்கு நாம் வாழ்த்த வேண்டுமே தவிர இதை விமர்சிப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அப்படியானால் திருமணம் என்பது உடல் ஆரோக்கியம், மனவளம் பெற்ற ஒரு நபருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல பாதி பேருக்கு கல்யாணமே ஆகாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு வகையில மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு வகையில சரீரத்திலையும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்பானது திருமணத்திற்கு பிற்பாடு வந்தால் என்ன செய்வது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த நிலைமையை அறிந்து அவர் செய்ததினால யாரையும் நம்ம விமர்சிக்காம அவர்கள் ஒரு நல் வாழ்க்கைக்குள்ளாக போயிருக்கிறாங்க. ஸோ இதனால அவங்க எப்படி அவருடைய குடும்பம் விருத்தி அடையும், எப்படி அவங்க குடும்ப வாழ்க்கையில இருப்பாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது போன்ற பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இப்படிப்பட்டதான விமர்சனங்களை நம்ம செய்யாமல் அவர்கள் வாழ நம் வாழ்த்துவோம். அவர்கள் கடவுளுக்கு படைத்த இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அவருடைய நிலைமையை பற்றி. ஸோ எந்த மனிதனையும் வாழ வைப்பதும் ஆசீர்வதிப்பதும் கடவுளையே அல்லாமல் வேற யாராலையுமே அல்ல. ஸோ இன்னைக்கு ஒரு கூட்டம் விமர்சித்து தனக்கு லாபத்தையும் பணத்தையும் சம்பாதிப்பதற்காக ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரோட வாழ்வதற்கும் இது போன்ற பல்வேறு தம்பதியினர் இருக்கின்றனர். அவர்கள் இந்த உலகத்துல கடவுள் அவர்களுக்கு நியமித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் சந்தோஷமாக வாழ நம்ம வாழ்த்துவோம். நம்மளால இயன்ற உதவிகளை கூடுமானால் நீங்க செய்யுங்க. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.